தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தவா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம். ஆனால் எமது முன்னுரிமை பட்டியலில் இது பெரும் இடம் யாது? தீன் பெரும் இடம் யாது? சத்தியம் பெரும் இடம் யாது? குர்ஆனும் சுன்னாவும் பெரும் இடம் யாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த இந்த தீனுக்கு உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் ஹவன் நஃப்ஸ் முழுமையாக கட்டுப்படாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. மார்க்கமும் இருக்கிறது. மார்க்கம் எமது வாழ்க்கையை செல்வாக்கு செலுத்துகிற நிலை, ஆதிக்கம் செலுத்துகிற நிலை இருக்கிறதா? அனைத்துக்கும் அளவுகோலாக இந்த ஹக் இருக்கிறதா? இந்த சத்தியம் இருக்கிறதா? அத்தகைய ஒரு மாற்றம் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிற சகோதரர்களே. அறிவை நாம் பேசுகிறோம். அறிவு, மனிதனுக்கு வகை வகையான அறிவு இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா? தன்னை பற்றிய அறிவு. நான் யார் என்பது பற்றிய அறிவு, எனது முடிவு எப்படி அமையும் என்பது பற்றிய அறிவு, எனது ஆரம்பம் என்ன என்பது பற்றிய அறிவு, எனது முடிவு யாது என்பது பற்றிய அறிவு. இந்த உலகத்திலே அறிவு என்றால் மெடிசின், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி 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 எத்தனையோ கலைகளை சொல்கிறார். இவையெல்லாம் அறிவுதான், இவையெல்லாம் அறிவியல் தான், இவையெல்லாம் கலைகள் தான், மனித சமுதாயத்துக்கு தேவையானவை தான். ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக மண்ணை பற்றிய அறிவு, விண்ணை பற்றிய அறிவு, இந்த அனைத்து விஷயங்கள் பற்றிய அறிவை விட மிக முக்கியமானது என்ன? என்னை பற்றிய அறிவு. எங்கள் எத்தனை பேருக்கு என்னை பற்றி ஒரு தெளிவு இருக்கிறது? பிறந்த நாள் முதல் செக்கு சுத்துகின்ற மாட்டை போல, வண்டியில் கட்டப்பட்ட மிருகத்தை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்றாவது நின்று நிதானமாக என்னை பற்றி நான் சிந்தித்ததுண்டா? நான் யார், நான் எது, நான் எப்படி, நான் எங்கு என்ற இந்த கேள்விகளை ஒருமுறை எழுப்பி பார்த்ததுண்டா? அதற்கு நேரமும் காலமும் இருக்கிறதா?